சொல்கிறோம் என்று சொன்னோம். உங்கள் முன்னாலே சொல்கிறோம், கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார். ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார். போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்கள் எல்லாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும். முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. நன்றி. அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க. நாங்க நிக்கிறோம். முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க. நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம். உங்கள் முன்னாலே சொல்கிறோம், கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார். ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார். போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்கள் எல்லாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும். முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. நன்றி. அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க. நாங்க நிக்கிறோம். முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது. கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு போராட்ட குழுவுடன் அரசானது ஆலோசனை மேற்கொண்டது. பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு எட்டவில்லை என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், தற்போது தூய்மை பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். கடந்த 13 நாட்களாக சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே 5-6 மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தனியார் மயமாக இந்த 2 மண்டலத்திற்கு கூடிய இந்த தூய்மை பணியை கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றம் இவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் அமைச்சர் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் தலைமையில் இன்று இந்த சென்னை மாநகராட்சி கட்டிட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உழைப்போர் இயக்க மாநில செயலாளர் சுரேஷ், அதே போல அவருடைய தலைமையில இந்த பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் எங்களது கோரிக்கை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது என்பது பொய் என்று அவர் கூறியிருக்கிறார். எங்கள் கோரிக்கை பற்றி பேசாமல் அவர்கள் எங்களுக்கு ஆணவ திமிரில் அரசு இருந்தால் நிச்சயம் அதற்கான பதிலை தூய்மை பணியாளர்கள் தருவார்கள். அதே போல தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்கிறது. எங்களை அப்புறப்படுத்த முடிந்தால் படுத்தி பார்க்கட்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டம் தொடரும். அரசு தரப்பிலிருந்து முதலில் இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், அதன் பிறகாக பேசிக் கொள்ளலாம் என்பது போல அவர்கள் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்ததாகவும் சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் அவர்களாகவே பேசுவது இது எந்த விதத்தில் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டதாகும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல காவல்துறையினரும் இந்த பகுதியில் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சென்னை மாநகராட்சி கட்டிடம் முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் எங்களை முடிந்தால் இந்த இடத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தட்டும் என்று சொல்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அடுத்ததாக அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து இதன் பிறகாக ஏதேனும் ஆலோசனை என்பது இருக்கிறதா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.